இது பாருங்க சார், எது எப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டு வந்துட்டோம்ல. இப்ப நீங்க எதுக்கு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆகலல்ல. ஆனாலும் இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா நந்தினி? சார், நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு காவலா நம்ம குலசாமி நிக்கும். அது நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். நமக்கு கெடுதல் செய்யறவங்கள நிச்சயமா தண்டிக்கும். பார்க்கலாம் நந்தினி, சாமி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல அந்த பரமேஸ்வரி சொன்ன மாதிரி தான் நடக்குதான்னு பாப்போம். சார், நடக்கிறது நடக்கட்டும், நல்லதே நடக்கும்னு நம்ம நம்புவோம். இருங்க, சூப் குடிச்சிருங்க. உட்காருங்க. நீ குடிச்சிட்டியா? எனக்கு வேண்டாம் சார், நீங்க வேணுமா? குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், நீங்க குடிங்க. சூப்பரா இருக்கே சூப்பு. குடிங்க. குடிக்கிறியா? அண்ணே, பொண்ணுக்கு கூரை புடவை, ரிசப்ஷன் சாரி இப்பவே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். அந்த கடை எனக்கு தெரியும். நமக்காக எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷல் டிசைன்ல ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி சுந்தரவல்லி, இவளுக்குன்னு ஸ்பெஷலா ரெடி பண்ணுவாங்களா? ஆமா நீ, நமக்கு தெரிஞ்ச கடை தான். அதுவும் ரொம்ப வருஷமா தெரியும். நாம ஏதாவது பர்டிகுலரா ஒரு டிசைன் கொடுத்தோம்னா நமக்காகவே எக்ஸ்க்ளூசிவா அந்த டிசைன்ல நெஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் வேற எங்கேயுமே இருக்காது. அதுவும் கல்யாண புடவையா இருக்கிறதுனால சில்வர் ஜரியெல்லாம் ஒண்ணு வேணாம், கோல்டு ஜரியே வச்சிடலாம். மா, தங்கத்திலையா? தங்கம் விக்கிற விலையில புடவை விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேமா. ஹே, என்னடி பெருசா விலையாயிடு போது? 15-20 லட்சம் ஆகும், அவ்வளவுதானே? 15-20 லட்சமா? அடேங்கப்பா, பட்டு புடவைன்னு சொன்னாலே ஜெனரலா வெள்ளி ஜரிகையை வச்சுதான் பண்ணுவாங்க. கோல்டுலயே பட்டு புடவை பண்ணுவாங்களா? என் தங்கச்சினா சும்மாவா, சுந்தரவல்லியாச்சே. ஹாய். என்ன ரஞ்சித், வெளியில கிளம்பிட்டியா? எஸ் டாட், வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது. அதான் சும்மா பீச் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு. ரஞ்சித், இந்தியால கார் ஓட்டி உனக்கு பழக்கம் இருக்கா? ஓட்டுமே ஆண்டி. நான் யூஎஸ்ஏலே கார் ஓட்டி இருக்கேன். இந்தியாலயும் சேம் ரூல்ஸ் தானே? இட் மேக்ஸ் சென்ஸ். அப்போ வீட்ல இருக்கிற காரை எடுத்துட்டு போயே, ஈஸியா இருக்கும். ஓகே ஆண்டி. வண்டியெல்லாம் ஓட்டுவேன், போற வர ரூட்டு தெரியணும்ல. கூட துணைக்கு வேணா யாரையும் கூட்டிட்டு போயேன். சூர்யா வேணும்னா அனுப்பட்டுமா? சூர்யா, சூர்யா. ரெடி? சூர்யா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ரஞ்சித் கூட வெளியில் போயிட்டு வாயா. அவனுக்கு நம்ம ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. கூட போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. அண்ணே, எதுக்குண்ணே? சுரேகாவும் இங்க பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே. இந்த ஊரோட ஜியோகிராஃபி அவளுக்கும் நல்லா தெரியும்ல. அவ கூட போனா என்ன தப்பு? சுரேகாவா? அவ சின்ன பொண்ணு, அவளை போய் துணைக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை போய் சின்ன பொண்ணுன்னு? அவ காலேஜ் 3rd இயரே முடிக்க போறா. இதுல என்ன இருக்கு? நீ ரஞ்சித்தோட போயிட்டு வரியா? சுந்தரவள்ளி, என்ன சுந்தரவள்ளி, அவளை போய் ரஞ்சித்துக்கு துணையா சூர்யாவை போயிட்டு வரட்டும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம். ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க. அவங்க புரிஞ்சுக்க வேணாம்? இந்த மாதிரி ஏதாவது அவுட்டிங் போனாதானே தனியா பேசி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். ரஞ்சித், நீ சுரேகாவை கூட்டிட்டு போ, சரியா? அது இத பாரு டாடி, என்ன எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில என் தாய்க்குள்ள முதல் முறையா ஒரு நல்ல உருப்படியான ஐடியா கொடுத்திருக்காங்க. சூர்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா டாடி, சுரேகா போகட்டும். தனியா போனா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்.